சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின் அடிப்படையில் காவிரியில் நீர் திறக்க வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின் அடிப்படையில் காவிரி நீர் திறக்க வேண்டும் என்பது தொடர்பான ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன் அவரிடம் பேசலாம். வணக்கம் மதியழகன், இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரம். காவிரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவிற்கு உத்தரவு கூறி உச்சநீதிமன்றத்தில் இன்றைய தினம் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர், காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு எப்பொழுதுமே செயல்படுத்துவதே கிடையாது. தற்போதும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடகா செயல்படுத்தாமல் நீரை திறக்காமல் வைத்திருக்கிறது. இதனால் தமிழ்நாடு கடுமையாக பாதிப்படைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுது. தற்பொழுது கர்நாடக அணைகளில் 76% தண்ணீர் இருந்தும் நீரை திறக்காமல் வைக்கிறார்கள். உச்சநீதிமன்ற உத்தரவில் நீர் பற்றாக்குறை ஆண்டுகளில் கூட விகிதாச்சார அடிப்படையில் நீர் திறக்க வேண்டும் என்று கூறப்பட்டு இருக்கிறது. ஆனால் அதையும் கர்நாடகா அமல்படுத்தவில்லை என தமிழ்நாடு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தற்பொழுது காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் வீதம் திறக்க உத்தரவிட்டும் அதையும் கூட கர்நாடக அரசு செயல்படுத்தவில்லை. காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் வீதம் திறக்க உத்தரவிட்டதே மிக குறைந்த அளவுதான். அதனை கூட கர்நாடகா செயல்படுத்த தவறிவிட்டதால் நீதிமன்றம் உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் எனவும் தமிழ்நாடு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் கர்நாடக அரசு ஏன் தண்ணீர் திறக்கவில்லை என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார்கள். அதற்கு பதிலளித்த கர்நாடக அரசு தரப்பு வழக்கறிஞர், இந்த முறை கர்நாடகாவில் கடுமையான வறட்சி நிலவிய ஆண்டாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் காவிரி ஒழுங்காற்று குழு கொடுத்த பரிந்துரை அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் கொடுத்த உத்தரவின் அம்சங்கள் அனைத்தும் பின்பற்றப்பட்டதாகவும் கர்நாடகா சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் 3,500 கனஅடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்திருந்தார்கள். ஆனால் அதை விட தாங்கள் அதிக அளவிலேயே திறந்து விட்டதாக கர்நாடக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாடு அரசு சார்பில் கர்நாடகம் அதிக நீரை திறந்து விடவில்லை, கடவுளின் அருளால் மழை அதிகமாக அந்த சமயத்தில் பெய்ததால் உபரி நீர் மட்டுமே தமிழ்நாட்டிற்கு திறந்து விடப்பட்டது. அதற்கு முன்பாக காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கொடுத்த எந்த உத்தரவையும் கர்நாடக அரசு செயல்படுத்தவில்லை என பதிலளிக்கப்பட்டது. இதனையடுத்து கர்நாடக அரசு தரப்பில் இன்று காலை 8 மணி அளவில் கர்நாடக அரசு தமிழ்நாட்டிற்கு திறந்துவிட்ட நீரின் அளவு என்பது காவிரி மேலாண்மை ஆணையம் கொடுத்த 12,000 கனஅடி தண்ணீரை விட அதிகம் என்றும் இன்று நாள் முழுவதும் இதே நிலை தொடர்ந்து, அதாவது இந்த அளவு நீரே தொடர்ந்து திறந்து விடப்படும் என்றும் கர்நாடகா சார்பில் தெரிவிக்கப்பட்டது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் காவிரி ஒழுங்காற்று குழு, காவிரி மேலாண்மை ஆணையம் ஆகியவற்றை அமைத்துவிட்டு அவர்களும் சில உத்தரவுகளை பிறப்பித்துவிட்டு அவையும் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் நீதிமன்றம் இந்த விவகாரத்தில் விசாரிக்க வேண்டியது எதுவும் இல்லை என்று கர்நாடக அரசு சார்பில் வாதிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும், உங்கள் அணைகளில் அத்தனை நீரையும் சேமிக்க முடியவில்லை என்பதால் நீங்கள் தற்பொழுது தண்ணீரை திறந்து விட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் கடவுள் கொடுத்த மழை தண்ணீரை முழுமையாக தேக்கி வைக்க முடியாது, அதனால் தானே திறந்து விட்டு இருக்கிறீர்கள் என கர்நாடக அரசிற்கு நீதிபதிகள் ஒரு கேள்வி எழுப்பினார்கள். மேலும் தற்பொழுது மழை அளவு நல்ல நிலையில் இருப்பதால் இந்த விவகாரத்தை, அதாவது இந்த வழக்கை ஒரு வாரத்திற்கு ஒத்தி வைக்கலாமா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் முன்வைத்தார்கள். தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அப்படி வழக்கை ஒத்திப்பதாக இருந்தால் கர்நாடக அரசின் வாதங்களை இங்கு பதிவு செய்ய வேண்டும். ஏனெனில் அவர்கள் முன்னதாக இந்த அளவிலேயே தண்ணீர் திறப்போம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். எனவே அவர்களது அந்த உறுதியளிப்பை நீதிமன்றம் பதிவு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதற்கு கர்நாடக அரசை பொறுத்தவரைக்கும், நாங்கள் முடிந்தவரை தண்ணீரை திறந்து விடத்தான் முயற்சிக்கிறோம் என நாங்கள் உறுதியளிப்பதாக கர்நாடகா சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு அரசுக்கு முழுமையாக தண்ணீரை தர வேண்டும் என்பதற்காக தான் இந்த புதிய அணையை, அதாவது மேகதாட்டு அணையை கட்ட முயற்சிக்கிறோம். ஆனால் அதற்கு தமிழ்நாடு முட்டுக்கட்டை போடுவதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த தரப்பு, அதாவது மேகதாட்டு அணை விவகாரம் தொடர்பான வாதத்தை முன்வைக்க தமிழ்நாடு சார்பில் கடுமையான எதிர்ப்பானது தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நீதிபதிகளை பொறுத்தவரை கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு அரசு தற்பொழுதைய நிலவரம் குறித்த அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். இந்த அறிக்கையை தாங்கள் ஆய்வு செய்ய விரும்புவதாகவும், எனவே ஒரு வாரத்திற்கு பிறகு இந்த வழக்கை விசாரிப்பதாக கூறி வழக்கை ஒத்தி வைத்தார்கள். இதனிடையே இந்த ஒரு வார காலத்திற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் என்ன உத்தரவை பிறப்பித்தது, அதை கடைபிடிக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். காவிரி மேலாண்மை ஆணையம் கொடுத்த உத்தரவின்படி திறக்கப்படும் தண்ணீர் போதுமானதாக இல்லை, எனவே தண்ணீரின் அளவை அதிகரிக்க வேண்டும் என கோரிக்கை
அதாவது தமிழ்நாடு கோரிக்கை வைத்திருந்த நிலையில் தற்பொழுது அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்படவில்லை எனவும் நீதிபதிகள் தெரிவித்து வழக்கினுடைய விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். திங்கட்கிழமை வரை எவ்வளவு நீர் திறக்கப்பட்டது, அந்த நீரினுடைய அந்த விவரங்களை தாக்கல் செய்யவும் கர்நாடகாவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். சத்யாவில் சுதந்திர தின சூப்பர் ஆஃபர். அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் மாபெரும் தள்ளுபடி விலையில் வாங்கிடுங்கள்.